ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாலிட்டியில் மிக முக்கியமான அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் தான் பார்க்குறோம். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சட்ட திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 106 சட்ட திருத்தங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ எல்லாமே பார்க்கல, அதாவது 1லேருந்து 106 வரைக்கும் இருக்குது. அதில் மிக முக்கியமான சட்ட திருத்தங்கள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். சட்ட திருத்தம் 1 வருடம் பார்த்தோம் அப்படின்னா 1951 நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது அட்டவணை உருவாக்கப்பட்டது. ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டதும் பார்த்தோன்னா இந்த முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக தான். அட்டவணை பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 8 மட்டும்தான் இருந்துச்சு. இந்த 9வது அட்டவணை முதல் சட்ட திருத்தத்தின் மூலமாக தான் சேர்க்கப்பட்டது. ஓகேவா? அடுத்து சட்ட திருத்தம் 7 1956 மாநில மறுசீரமைப்புக்காக ஏற்படுத்தப்பட்டதும் இந்த 7வது சட்ட திருத்தம் தான். 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே ஆளுநர் செயல்படலாம் அப்படின்னு சொல்கிறதும் 7வது சட்ட திருத்தம். அதே மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு ஒரே உயர்நீதிமன்றம் இருக்கலாம்னு சொல்கிறதும் இந்த 7வது சட்ட திருத்தம் 1956 தான். பகுதி 7 நீக்கப்பட்டது. சட்ட திருத்தம் 10 1961 இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா நாகர் ஹாவேலி இணைக்கப்பட்டது பார்த்தோன்னா 10வது சட்ட திருத்தம் 1961. சட்ட திருத்தம் 12 1962 இந்திய ஒன்றியத்தில் கோவா, டாமன் மற்றும் டையூ இணைக்கப்பட்டது 12வது சட்ட திருத்தம் 1962. சட்ட திருத்தம் 13 1962 நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்கியதோடு அதற்கு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது பார்த்தோன்னா சட்ட திருத்தம் 13. சட்ட திருத்தம் 14 1962 இந்திய ஒன்றியத்தில் புதுச்சேரி இணைந்தது பார்த்தோன்னா 14வது சட்ட திருத்தம் 1962. சட்ட திருத்தம் 15 1963 உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 60லிருந்து 62 உயர்த்தப்பட்டது எப்பன்னு பார்த்தோன்னா 15வது சட்ட திருத்தம் 1963. சட்ட திருத்தம் 21 1967 சிந்தி மொழியை 15வது மொழியாக 8வது அட்டவணைகள் சேர்க்கப்பட்டது. இதுக்கு முன்னே பார்த்தோன்னா 14 மொழி மட்டும்தான் இருந்துச்சு. 15வது மொழியாக சிந்தி மொழியை எப்போ சேர்த்தாங்கன்னா 21வது சட்ட திருத்தம் 1967. சட்ட திருத்தம் 24 1971 அடிப்படை உரிமைகள் உட்பட அரசமைப்பின் எந்த ஒரு பகுதியையும் திருத்த நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம் உள்ளது. இந்த மாதிரி திருத்தப்பட்ட சட்ட முன்வரைவுக்கு குடியரசுத் தலைவர் கண்டிப்பாக ஒப்புதல் கொடுக்கணும். ரிஜெக்ட் பண்ணவே கூடாது, எந்த ஒரு ரீசனுமே சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சைன் மட்டும்தான், அசன்ட் மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற சட்ட திருத்தம் 24 1971. அடுத்த சட்ட திருத்தம் 31 1973 வருடம் மக்களவையின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 525லிருந்து 545 உயர்த்தப்பட்டது 31வது சட்ட திருத்தம் 1973. சட்ட திருத்தம் 36 1975 சிக்கிம் மாநிலத்தை இந்திய மாநிலத்தின் முழு மாநிலமாக மாற்றி 22வது மாநிலமாக இணைத்து கொண்டது. சட்ட திருத்தம் 42 1976 இது ஒரு குட்டி அரசியலமைப்புன்னே சொல்லுவாங்க, சிறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது மினி கான்ஸ்டிடியூஷன். இதில் நிறைய சட்ட திருத்தம் பண்ணிருப்பாங்க. அதனால தான் இது ஒரு சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றுனா பார்க்கலாம். முகவரியில் ஒரு 3 புதிய சொற்களை சேர்க்கப்பட்டது. மதச்சார்பற்ற, ஒருமைப்பாடு, சமதர்மம். இந்த 3 வார்த்தைகளும் சேர்க்கப்பட்டது இந்த 42வது சட்ட திருத்தம் தான். பகுதி 4 ஏ அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டதும் 42வது சட்ட திருத்தம் 1976. ஏன்னா இது இடையில தான் சேர்த்தாங்க, ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லை. அடிப்படை கடமைகள் 11 இருக்குது. அட்டவணை 7 பார்த்தோன்னா பட்டியல், அதாவது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட்டியல் மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல் பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் மாநில பட்டியலேருந்து மத்திய பட்டியலுக்கு ஒரு 5 துறைகள் மாற்றிட்டாங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த 42வது சட்ட திருத்தம் 1976. சட்ட திருத்தம் 44 1978 அடிப்படை உரிமைகளிலிருந்து சொத்துரிமை நீக்கப்பட்டு சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டது எதுன்னு பார்த்தோன்னா 44வது சட்ட திருத்தம். அது ஒன்று. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா தேசிய அவசரத்தை பொறுத்தவரை ஆயுத கிளர்ச்சி என்ற சொல்லுக்கு பதிலாக உள்நாட்டு அமைதி குலைவு என்ற சொற்கள் மாற்றி கொண்டு வரப்பட்டாங்க. சட்டத்திருத்தம் 52 அதாவது கட்சித்தாவல் தடை சட்டம் 1985 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சித்தாவல் காரணமாக பதவி இழந்துருவாங்க.
இது வந்து பார்த்தோன்னா 10வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. ஓகேவா? சட்ட திருத்தம் 61 1988 வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டதை பார்த்தோன்னா 61வது சட்ட திருத்தம் 1988. மிக முக்கியமான சட்ட திருத்தம் இது. சட்ட திருத்தம் 69 1991 டெல்லியை வந்து தேசிய தலைநகர் அந்தஸ்து வழங்குறது பார்த்தோன்னா சட்ட திருத்தம் 1991. சட்ட திருத்தம் 70 1992 அதுக்கு அடுத்த வருஷமே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேர்வாளர் குழுவில் சேர்க்க வழிவகை செய்தது. இதுக்கு முன்னே வந்துட்டு இந்த பிரசிடென்ட்டோட தேர்தலில் வந்து அவங்க பங்கு எடுத்துக்க மாட்டாங்க. இந்த 70வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 1992 இவங்களும் பிரசிடென்ட் தேர்தலில் வந்து பங்கு கொள்ளலாம், டெல்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள். சட்ட திருத்தம் 71 1992 கொங்கணி, மணிப்பூரி, நேபாளி இந்த 3 மொழிகளையும் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. எப்போன்னு பார்த்தோன்னா 71வது சட்ட திருத்தம் 1992. இதுக்கு முன்னே 15 மொழிகள் தான் இருந்துச்சா சிந்தி மொழியோட. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 18ஆக உயர்ந்துச்சு. பட்டியலிடப்பட்ட மொழிகளின் எண்ணிக்கை வந்து 18ஆக உயர்ந்துச்சு. அந்த 15 கூட இந்த 3 சேர்ந்தோடனே 18 ஆயிடுச்சு. சட்ட திருத்தம் 73 1992 பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்களுக்கு அரசியலமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பையும் அங்கீகரிக்கப்பட்டது பார்த்தோன்னா 73வது சட்ட திருத்தம். 73வது சட்ட திருத்தனாவே பஞ்சாயத்து ஞாபகம் வச்சுக்கலாம். பகுதி 9லையும் சேர்க்கப்பட்டது, அட்டவணை 11லையும் சேர்க்கப்பட்டது. எது? பஞ்சாயத்து ராஜ். அட்டவணை 11ல் சேர்க்கப்பட்டது. அந்த பஞ்சாயத்து ராஜோட பணிகள் பார்த்தோன்னா 29 பணிகள் உள்ளடக்கியது. சட்ட திருத்தம் 74 1992 73வது சட்ட திருத்தமும் 1992 தான். 74வது சட்ட திருத்தமும் 1992 தான். இது பார்த்தோன்னா நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு தகுதியும் மற்றும் பாதுகாப்பும் அங்கீகரிக்கப்பட்டது. 73 அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ், 74 அப்படின்னா நகராட்சி. நகராட்சி பகுதி பார்த்தோன்னா பகுதி 9A சேர்க்கப்பட்டது, அட்டவணை வந்து 12ல் சேர்க்கப்பட்டது. பஞ்சாயத்து ராஜ் பணிகள் 29 மாதிரி நகராட்சியோட பணிகள் பார்த்தோம் அப்படின்னா 18 பணிகள் உள்ளடக்கியது தான் இந்த நகராட்சி பணிகள். ஓகேவா? சட்ட திருத்தம் 76 1994 தமிழ்நாடு இடஒதுக்கீடு 69% இந்த சட்டத்தை வந்துட்டு 9வது அட்டவணையில் எப்போ சேர்த்தாங்க அப்படின்னா 1994 ஜேஜே பீரியட், ஜெயலலிதா அம்மா பீரியடில் சேர்த்தாங்க. சட்ட திருத்தம் 86 2002 ஆரம்ப கல்வியை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. 86வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2002 சேர்த்தாங்க. அதாவது நம்ம மாநிலமானது 6லிருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைங்களுக்கு இலவச கட்டாய கல்வியை வந்துட்டு உறுதிப்படுத்துகிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு அடிப்படை உரிமையாக கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல் 51(7)K அடிப்படை கடமையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இந்திய குடிமகன் ஆகிய அனைத்து பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்கள், பெற்றோராக இருந்தாலும் சரி அவங்களை பாதுகாக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்க அதே 6லிருந்து 14 வயசுக்குள்ள குழந்தைகளுக்கு கல்வி கற்கும் வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும். அது வந்து அவங்களோட கடமை. அடிப்படை உரிமையிலையும் சட்டத்திருத்தம் பண்ணிருக்காங்க, அடிப்படை கடமையிலையும் சட்டத்திருத்தம் பண்ணிருக்காங்க. இது வந்து பெற்றோரோட கடமையாகவும் சேர்த்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான சட்டத்திருத்தம் தான். ஓகேவா? 86 2002. ஒன்று ஆர்டிக்கல் 21A, இன்னொன்று ஆர்டிக்கல் 51(K). சட்டத்திருத்தம் 89 2003 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் வந்துட்டு 2ஆக பிரிச்சுட்டாங்க. அதுக்கு முன்னே 2 ஒன்றா தான் இருந்துச்சு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தாழ்த்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் ஆர்டிக்கல் 338, பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம் 338A. ஒன்றா இருந்ததை 2ஆக பிரிச்சுட்டாங்க. எப்போனா 89வது சட்ட திருத்தத்தின் மூலமாக 2003. சட்ட திருத்தம் 91 2003 அமைச்சர்களின் எண்ணிக்கையானது மொத்த மக்களவையின் உறுப்பினரில் 15% மேலே இருக்கக்கூடாது. அதாவது பிரதமர் உட்பட, பிரைம் மினிஸ்டர் உட்பட 15% மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிற சட்ட திருத்தம் 91வது சட்ட திருத்தம் 2003. சட்ட திருத்தம் 92 2003 ஏற்கனவே வந்துட்டு 18 லாங்குவேஜ் வந்து சேர்த்துருந்தாங்க இல்லையா? இப்போது இன்னும் ஒரு 4 லாங்குவேஜ் சேர்க்குறாங்க. போடோ, டோக்ரி, மைதிலி, சாந்தாலி ஆகிய 4 மொழிகளையும் 8வது அட்டவணையில் சேர்க்கப்பட்டது. எனவே இப்போ அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் வந்துட்டு 22ஆக உயர்ந்துச்சு. இது வரைக்குமே பார்த்தோன்னா இப்போதைக்கு 22 தான் இருக்குது.
ஃபஸ்ட்டு 21வது சட்ட திருத்தம் சேர்த்துருக்காங்க, அப்புறம் 71ல் சேர்த்துருக்காங்க, அடுத்தது 92வது சட்ட திருத்தம். இந்த 3 சட்ட திருத்தமே லைனாக பார்த்துக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்ட திருத்தம் 89 2003 தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். இப்போ தான் பார்த்தோமா அது. சட்ட திருத்தம் 96 2011 ஒரிசாவை ஒடியா என மாற்றியது. ஓகேவா. ஒரியா மொழியின் உச்சரிப்பை ஒடியா என 8வது அட்டவணைகள் திருத்தமும் செஞ்சுருக்காங்க. இன்னொரு திருத்தம். ஃபஸ்ட்டு ஒரியான்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதை வந்து ஒடியான்னு மாற்றிட்டாங்க. ஒரிசான்னு சொன்ன மாநிலத்தையும் ஒடியான்னு சொல்லி மாற்றிட்டாங்க. 96வது சட்ட திருத்தம் 2011. சட்ட திருத்தம் 97 பார்த்தோம் அப்படின்னா கூட்டுறவு சம்மந்தப்பட்டது. வருஷம் பார்த்தா 2011. 97வது சட்ட திருத்தம் 2011 கூட்டுறவு சங்கங்களுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்தும் மற்றும் பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டது. ஆர்டிக்கல் 19 கூட்டுறவு சங்கங்களை உருவாக்க அடிப்படை உரிமையை அளிக்கிறது. எதுலனா ஆர்டிக்கல் 19, அதில் ஒரு 6 ரைட்ஸ் இருக்கும். அதில் வந்துட்டு இந்த கூட்டுறவு சங்கங்கள் அமைக்கிறது அது ஒரு ரைட்ஸாக இருக்கும். ஆர்டிக்கல் 43ல் பி, இது வந்து டிபிஎஸ்பியில் வந்துட்டு சேர்க்கப்பட்டது. டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பகுதி 4ல் இருக்குது. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டின் கீழ் சேர்க்கப்பட்டது ஆர்டிக்கல் 43 பி. இன்னொரு இடத்துல எங்கே சேர்க்கப்பட்டிருது அப்படின்னு பார்த்தோன்னா பகுதி 9ல் பிலையும் சேர்க்கப்பட்டிருக்கு. அதில் வந்து ஆர்டிக்கல் 243 ZHல இருந்து 243 ZT வரைக்கும் மொத்தம் 3 இடத்துல சேர்த்துருக்காங்க. ஒன்று ஆர்டிக்கல் 19க்கு கீழே அடிப்படை உரிமையை சேர்த்துருக்காங்க. ஆர்டிக்கல் 43 பி வந்துட்டு டிபிஎஸ்பியில் சேர்த்துருக்காங்க. பகுதி 9ல் பி இருக்கு இல்லையா, அதுலேயும் இந்த கூட்டுறவு சங்கம் அப்படின்ற தலைப்பில் அங்கேயும் சேர்த்துருக்காங்க. மொத்தம் 3 இடத்துல சேர்த்துருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. 97வது சட்ட திருத்தம் 2011. சட்ட திருத்தம் 100 2015 இந்தியாவிற்கும் வங்காளதேசத்திற்கும் இடையேயான நில எல்லை ஒப்பந்தம் தான் சட்ட திருத்தம் 100. சட்ட திருத்தம் 101 எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். 2016 பொருள்கள் மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி சொல்கிறோம் இல்லையா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸு, அது வந்து சட்ட திருத்தம் 101. அடுத்த சட்ட திருத்தம் 102 2018 பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கான அரசியலமைப்பு பகுதி NCBC நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ், அதுக்காக பண்ண சட்ட திருத்தம். அதாவது 1993 வந்து ஆக்ட். அதுக்கான அரசியலமைப்பு தகுதி வந்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா 102வது சட்ட திருத்தம் 2018 தான் கொடுத்துருக்காங்க. பின்தங்கிய வகுப்புகளுக்கான தேசிய ஆணையத்திற்கான ஒரு அரசியலமைப்பு தகுதி வந்து அப்போ தான் கொடுத்துருக்காங்க. சட்ட திருத்தம் 103 2019 பொருளாதார ரீதியாக நலிவடைந்த பொதுப்பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு. EWS அதாவது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் இருக்காங்களே, அவங்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்தது வந்து 103வது சட்ட திருத்தம் 2019. சட்ட திருத்தம் 104 2019 ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதித்துவம் மக்களவையிலும் சட்டமன்றத்திலும் ரத்து செய்யப்பட்டது. அங்கே சென்ட்ரலில் வந்து 2 ஆங்கிலோ இந்தியன் பிரசிடென்ட் நியமிப்பாங்க. இங்கே ஸ்டேட்டில் கவர்னர் ஒரு ஆங்கிலோ இந்தியன் நியமிப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்துட்டு கிடையாது. முன்னே இருந்துச்சு, இப்போ இல்லை. 104வது சட்ட திருத்தம் 2019 ரத்து செய்யப்பட்டது. சட்ட திருத்தம் 105 2021 சமூக மற்றும் பொருளாதார ரீதியான பின்தங்கிய வகுப்புகளை அடையாளம் கண்டு குறிப்பிடும் அதிகாரத்தை மாநில அரசிடமே வழங்கியது. முன்னெல்லாம் பார்த்தோன்னா அவங்க யூனியனில் மத்தியில் தான் வந்துட்டு அந்த அதிகாரம் இருந்தது. இப்போ வந்து இந்த சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய வகுப்புகள் வந்துட்டு நாமளே, அதாவது இங்கே இருக்க ஸ்டேட்டே வந்து முடிவு எடுத்துக்கலாம் அப்படின்ற அதிகாரத்தை 105வது சட்ட திருத்தம் 2021 பண்ணியிருக்காங்க. சட்ட திருத்தம் 106 இதுதான் லாஸ்ட்டாக பண்ணது 2023. மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. ஓகேங்களா. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.